வந்து அமெரிக்காக்காரங்களும் இஸ்ரேல்காரங்களும் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இது தவறாகாதா அப்படின்னு கேட்டா, இப்போ சவுதி அரேபியாக்காரங்க வந்து என்ன பண்றாங்க, சவுதியில வந்து பப்பு கிளப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அது ஹலால் ஆயிருமா இஸ்லாத்துல? ஒரு போன் எடுத்துக்கிறோம்னா அந்த போன்ல என்னென்ன தவறான விஷயங்கள் வருதோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும். அதுக்கு மேல நம்ம தலைக்கு மேல வந்து என்ன வந்து நான் தவிர்த்துக்கிற அந்த ஒரு செகண்ட்ல கூட ஒரு ஆட் வந்துருது, இல்ல ஒரு சீன் ஏதாவது வந்துருது அப்படின்னு சொன்னோம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த விளாகிங்க பத்தி கண்டினியூஸா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது சில கேள்விகள் வருது. அந்த கேள்விகள் அதாவது எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லனாலும், சில கேள்விகள பொறுத்தவரைக்கும் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும் நெறைய பேர் கேட்கறாங்க. சில பேர் விமர்சிக்கிறதுக்காக வேண்டியும் கேட்கறாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே அ ஒரு முக்கியமான கேள்விகள் எழும்பும்போது நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு அதுல ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கருத்துக்கள கேட்கறது கஷ்டமான ஒரு விஷயமாவோ, இல்ல ஒரு விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாவோ இருக்காம இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன கேள்வினா, இப்போ நீங்க YouTubeல அதாவது இந்த மாரி விளாகிங், இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ற தப்பு இவங்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி சொல்லும்போது, இப்ப YouTubeல வந்து நீங்க பேசுறீங்க. இப்படி சமூக வலைதளங்கள்ல வந்து பேசலாம். அது வந்து அனுமதிக்கப்பட்டதா? ஏன்னா இந்த YouTubeலயே எவ்ளோ விஷயங்கள் தவறானது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப YouTube எடுத்துக்கிட்டோம்னா, உச்சகட்ட அசிங்கங்கள் கூட இந்த YouTubeல இருக்க தான் செய்யுது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு YouTubeல வந்து நீங்க எதுக்கு பேசுறீங்க? அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா, அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுடைய ஒரு தயாரிப்பு தான் இந்த மாதிரியான YouTube, Facebook, இந்த Instagram இதெல்லாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க அவங்களுடைய தயாரிப்புகள எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ நீங்க இது வந்து ஹராம், ஹலால்லாம் பார்த்து பேசும்போது, இது வந்து ஹராமான விஷயம் ஆயிடுமே! நீங்க வந்து அவங்களுடைய சமூக வலைதளங்களே வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பேசுறாங்க. ஸோ இந்த கேள்விகள நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். ஒருவேள சில நேரங்கள்ல எப்படி ஆகும்னா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சும் வரும். சரிங்களா? அத தனித்தனியா எடுக்க முடியாது. சில நேரம் சேர்ந்து வரலாம். இத நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல இப்ப இந்த YouTube அப்படிங்கிறது ஹராமான விஷயம். இங்க வந்து நெறைய ஹராம் நடக்குது. இத வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாமா? இஸ்லாமியர்கள் பயன்படுத்தலாமா? அப்படின்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தெளிவாவே நெறைய விஷயங்கள இது எல்லாம் வந்து ஹராமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சில விஷயங்கள என்ன பண்ணியிருக்கான்? இதெல்லாம் ஹராமான விஷயங்கள். இதுல இருந்து தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நேரடியா சொல்லப்பட்ட விஷயங்கள நம்ம கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். ஏன்னா இது ஹராம். சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா, நெறைய விஷயங்கள் நாம என்ன சொல்லுவோம்னா, இது ஹராம், இது ஹராமா இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். இந்த விஷயத்துல இது கலந்திருக்கு. அதனால இது ஹராமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அந்த விஷயங்கள எடுத்து பார்க்கும்போது, நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம என்ன செயல செய்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு விஷயம் ஹலாலா, ஹராமாங்கிறது இருக்கு. இப்ப நம்ம விளாகிங்லயே ஆல்ரெடி சொன்னது தான். விளாகிங் எல்லாமே ஹராமோ, இறைவனுக்கு பிடிக்காதது அந்த மாரிலாம் கிடையாது. அதுல எவ்ளோ நல்ல விஷயங்கள நம்ம குடுக்கலாம். ஆனா, அதுக்குள்ள என்னது தடுக்கப்பட்ட விஷயங்கள், அனாச்சாரங்கள், சீர்கேடுகள நுழைக்கும்போது, அது ஹராம் ஆகுறதுக்கு அந்த சேனல தான் சொல்றேன். சரிங்களா? அந்த சேனல் தவறான ஒரு சேனலா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அப்படிதான் நெறைய பேரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த யூடியூபுமே இது ஒரு கருவி இல்லையா? இந்த கருவியில நான் என்ன கொண்டு வரேன் வெளிய அப்படிங்கிறத வச்சு தான் இது ஹராமா, ஹலாலா இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் பயான் சேனல் அப்படின்னு இத சொல்லிட்டு, இந்த பயான் சேனல்ல நான் முகம் பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு சரிங்களா? அதாவது பெரிய அலங்காரம் பண்ணிக்கிட்டு, ஒழுங்கா ஹிஜாப பேணாம, நான் என்ன பண்றேன்? ஒரே கொழஞ்சு கொழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டயும். ஸோ இப்படி நான் பண்ணேன்னா, அந்த சேனலுக்கு பேரு பயான் சேனல் அப்படின்னு நான் வச்சிருந்தாலும், நான் 4 ஹதீஸ்கள எடுத்து வெளிய சொன்னாலும், குர்ஆன் வசனங்கள சொன்னாலும், நான் தடுக்கப்பட்ட விஷயம், ஹராமான விஷயங்கள தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதே ஒரு சேனல்ல இப்ப YouTubeல இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலோ, இல்ல ஒரு எஜுகேஷன் சேனலோ, இதுல அ ஏதோ உலக கல்விய பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. அதே மாதிரி விளையாட்ட பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இல்லாம, அதுல அல்லாஹ்க்கு விருப்பமானத மட்டும் தான் நம்ம செய்யணும். அல்லாஹ் விரும்பாதத நம்ம இதுல இருந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டு, அத ஒரு இபாதத்தா நெனச்சு செய்றாங்க இல்லையா? அப்போ அது என்னவாகும்? சாதாரண உலகத்துக்கு செய்யக்கூடிய விஷயம் கூட, அது நமக்கு நன்மை தரக்கூடியதா ஆயிடும். அதனால நம்ம என்ன விஷயங்கள வெளிய கொண்டு வரோம்? எப்படி கொண்டு வரோம்? அதுல நம்ம செய்ற விஷயங்கள்ல நம்ம ஹராமான விஷயங்கள கொண்டு வந்து திணிக்கிறோமா? மத்தவங்கள கெடுக்கிற விஷயங்கள கொண்டு வந்து திணிக்கிறோமா? மத்தவங்களுக்கு வீணான விஷயங்கள கொண்டு வந்து நம்ம திணிக்கிறோமா? இப்படிங்கிறதுல தான் நம்ம செய்யறது சரி, தவறு அப்படிங்கிறத தவிர, நம்ம கொண்டு போற விஷயம், இப்ப YouTube அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்ப இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இல்ல இப்ப இந்த டிவி, இல்ல கம்ப்யூட்டர் இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து
ஹராமானதா ஆகாது. அதுல ஹராம் பார்க்கலாம், அதுல வந்து என்ன இருக்கு, ஹராமான விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா நான் ஹராம பார்க்கல, அதுல நான் ஹலால பாக்குறேன் அப்படின்னும் போது என்னவாகாது, அது ஹராமா ஆகாது. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம காய்கறி வெட்டி நம்ம நல்லபடியா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். அதே கத்தியை வச்சு என்ன பண்ணலாம், கழுத்து அறுத்துக்கிட்டும் சாகலாம் இல்லையா? அந்த கத்தி வந்து இப்போ ஹராமானதா ஹலால் ஆகுதா? இப்ப நம்ம எப்படி அதை பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து என்னவாகும், அது ஹராம் ஹலால் அப்படிங்கிறதுல எல்லைக்குள்ள வந்துரும். சரிங்களா? இப்போ அப்படிதான் நம்ம வந்து ஒரு குரானே எடுக்கிறோம். அந்த குரானை நம்ம அது நன்மையை நாடி, அல்லாஹ் கிட்ட நன்மையை நாடி நம்ம என்ன பண்றோம், அதுல உள்ள வசனங்களை நம்ம ஓதும்போது அது எவ்வளவு நன்மையை கொடுக்குதோ, உலகத்திலேயே மிகப்பெரிய நன்மையை கொடுக்குதோ, அதே வசனங்களை நம்ம கொண்டு போய் ஒரு தர்கால உட்கார்ந்துகிட்டு ஒரு அவுலியாக்கு முன்னாடி நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். இல்ல இங்க ஓதி நாங்க வந்து அங்க நன்மையை சேர்க்கிறோம்னு இறந்தவங்க வீட்டுல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். இல்ல மார்க்கம் சொல்லாத இடங்கள்ல நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம், இந்த குரானை வச்சு நம்ம என்ன பண்றோம், பிசினஸ்க்காக வேண்டி இந்த குரானை யூஸ் பண்றோம். தாயத்துக்குள்ள என்ன பண்றோம், இந்த குரானை எழுதி திணிச்சு அதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரான் வசனங்களே தவறானதா மாற்றப்படுது. சரிங்களா? இத மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்க நிறைய விஷயங்களை நமக்கு நேரடியா இது ஹராம் அப்படின்னு சொல்லப்படாத விஷயங்கள்ல நம்ம அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, அது ஹராம்னு சொல்லி நம்மளே பத்வா கொடுக்க முடியாது. இன்னொன்னு, இன்னைக்கு எத்தனையோ இமாம்கள், இந்த உலகத்துல உள்ள எவ்வளவு பெரிய இமாம்கள் எல்லாம் இந்த ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல, அது யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்திக்கிட்டா தான் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இல்லையா? இந்த ஜமாத்துல இருக்கவங்க அந்த ஜமாத்தை கேட்க மாட்டாங்க, அந்த ஜமாத்துல இருக்கவங்க இந்த ஜமாத்துல இருக்கவங்கள திட்டுவாங்க. எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ நீங்க ஜாகிர் நாயக்ல இருந்து, நோமன் அலிகான்ல இருந்து, இப்ப இங்க இருக்க ஆலிம்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் முஜாஹிதீன் ஆகட்டும், பிஜே ஆகட்டும், இல்ல காசிமி ஆகட்டும், இல்ல ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆகட்டும், இப்படி எந்த ஜமாத்துல இருந்து அவங்க வந்தாலுமே அவங்க எல்லாருமே ஏகமனதா ஏத்துக்கிட்ட ஒரு விஷயமா யூடியூப் தான் இருக்கு. இப்ப எல்லாருடைய பயானும் அதுலதான் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ நம்ம வந்து இது மார்க்கத்துல அனுமதிக்கப்படாதது அப்படின்னா, பெரிய பெரிய இமாம்கள்லாம் இருக்கிறவங்க, பெரிய பெரிய அறிவாளிகள், அவங்க மார்க்கத்தை படிச்சவங்க, இதுல நம்ம பயானே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க இல்லையா? சோ இத அவங்க ஒரு கருவியா தான் பாக்குறாங்க. இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்ன, இப்ப இந்த கருவி இது வந்து யூதர்களாலையும் கிறிஸ்தவர்களாலையும் தயாரிக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து அமெரிக்காக்காரங்களும் இஸ்ரேல்காரங்களும் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இது தவறாகாதா அப்படின்னு கேட்டா, ஒரு பொருளை இவங்க தயாரிக்கிறாங்க, இந்த மதத்துக்காரங்க தயாரிக்கிறாங்க, இந்த இனத்துக்காரங்க தயாரிக்கிறாங்க, இப்படி எல்லாம் வச்சு எந்த ஒரு பொருளும் ஹராம் ஹலால்னு ஆகாது. சரிங்களா? அப்படி மார்க்கத்துல எந்த ஒரு வழிமுறையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கற்றுத்தரப்படவே இல்லை. நம்ம முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க யூதர்களோடய தான் வாழ்ந்தாங்க இல்லையா? யூதர்களோடையும் கிறிஸ்தவர்களையும் பல நேரங்கள்ல பார்க்க வேண்டியிருந்தது. அவங்க கூட கலந்துதான் வாழ்ந்தாங்க. அப்படி வாழும்போது எத்தனையோ யூதர்கள் வீட்டுக்கு போய் அவங்க விருந்து சாப்பிட்டிருக்காங்க. அவங்க பரிசளித்ததை அவங்க வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இவங்க பரிசு கொடுத்திருக்காங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒண்ணு மண்ணுமா தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்குள்ள வந்து பழகி இருக்காங்க. மார்க்க விஷயங்கள்ல எந்த விஷயம் தடுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயத்துலதான் நம்ம யூதர்களுக்கும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் என்ன பண்ணணும், மாறுபட்டு நடக்கணுமே தவிர நம்ம எல்லா விஷயங்கள்லயும் உலகத்துல வாழக்கூடிய நம்மளுக்கு உலகத்துக்கு தேவையான விஷயங்கள்லயும் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இது இல்ல இல்ல நீங்க தயாரிச்சிட்டீங்க, இதை நாங்க வாங்க மாட்டோம், நீங்க சாப்பாடு செஞ்சுட்டீங்க நாங்க சாப்பிட மாட்டோம், அப்படி ஏதாவது இருக்கா என்ன இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அது ஹிந்துஸ் நடத்துற ஹோட்டலாவே நடந்தாலும் அந்த ஹோட்டல்ல அவங்க செய்யறாங்க, இப்ப கறி செஞ்சு வச்சிருக்காங்க, பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்கன்னா அது ஹலால் செய்யப்பட்ட கறியை அவங்க ஒரு பாய் கடையில இருந்து வாங்கி அவங்க பிரியாணி செஞ்சாங்கன்னா அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட நம்மளுக்கு என்ன இது இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாருமே எல்லாரையுமே சார்ந்துதான் இருக்கும். நான் இவங்க கிட்ட இருந்து இதை வாங்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு அப்படி இருக்கவே முடியாது இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கும் போது அவங்களுடைய அந்த கவச ஆடைய ஒரு யூதர்கிட்ட அடமானம் வச்சு அந்த கடன் இருந்த நிலையில தான் அவங்க இறந்திருக்காங்க இல்லையா? ஏன்னா இப்போ பார்த்தோம்னா யூதர்கள் வட்டிக்கு வாங்கக்கூடியவங்க, அந்த வட்டி ஹராமானது. அந்த வட்டி விஷயத்துல யூதர்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது, அதுல அவங்க வந்து ஜாயின் ஆகல. ஆனா வட்டி அல்லாத இப்ப அடகு வைக்கிறோம், நம்மளுடைய ஒரு நகையை கொண்டு போய் என்ன பண்றோம், இதை கொடுத்து வச்சுட்டு நான் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது. சோ அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்ல யாரு பண்ணா என்ன இல்லையா? அவங்க யூதரா இருந்தா என்ன, கிறிஸ்தவரா இருந்தா என்ன, புத்திஸ்டா இருந்தானே, அவங்க யாரு பண்ணா என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தாராளமா அவங்க கூட எல்லா வகையிலயும் உறவுல இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியா வந்து அவங்க அந்த விஷம் சாப்பிட்டாங்க இல்லையா? அது யார் கொடுத்தா, அந்த யூத பெண்மணி தான் என்ன பண்றாங்க, கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடும் போதுதான் அந்த விஷம் கலந்த அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடுறாங்க.
சோ யூதர்கள் நினைச்சா நம்ம கொல்லவும் முடியும் அப்படின்னு தெரிஞ்சோம், அந்த மாதிரியான சிந்தனை அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சோம், யூதர்கள் கிட்ட அவங்க அந்த அளவுக்கு நட்புடன் தான் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? சோ சில நேரங்கள்ல இஸ்லாமியர்களே என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் கொடுக்குற அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அவங்க மூலியமா கிடைக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புறக்கணிங்க, பாய்காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்திருக்கும். சோ அது எதுக்காக வருதுன்னா, அவங்க போர் செய்யக்கூடிய நேரங்கள் இருக்கு இல்லையா, அப்பாவி மக்கள் மேல போர் செய்யும் போது நாம இங்க இருந்துகிட்டு அவங்களுடைய பொருட்களை வாங்குறது மூலியமா அவங்களுக்கு அதிக லாபம் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருட்களை கொண்டு போய் தவறான விஷயம், அந்த அப்பாவி மக்களை, பாலஸ்தீன மக்களை அவங்க கொன்னு குமிக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு அந்த காசு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி நேரத்துல தான் அவங்களுடைய பொருட்களை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர, இதை தவிர மற்ற எந்த நேரத்திலேயுமே எந்த நாட்டு பொருட்களையும் நம்ம புறக்கணிக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. முதல்ல ஆட்சியாளர்கள் கிட்ட தான் பிரச்சனையே தவிர அங்க உள்ள மக்கள் கிட்ட நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தயாரிக்கிற தயாரிப்புகளை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது இல்லையா? இப்ப இன்னும் நம்ம யோசிச்சோம்னா, சில பொருட்களை நம்ம சாதாரணமா புறக்கணிச்சுட்டு போயிடலாம். சரி, இந்த இஸ்ரேல்காரங்களும் அமெரிக்காக்காரங்களும் எப்பவுமே என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராவே நிறைய வந்து திட்டம் பண்ணி அவங்களுக்கு எதிராக இந்த இஸ்லாமோபோபியாவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் வந்து நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய பொருட்களை வாங்கினா அவங்களுக்கு லாபத்தை கொடுத்து என்ன பண்றோம், நம்ம வந்து அவங்கள வளர வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால நம்ம வாங்கக்கூடாதுன்னு நம்ம திட்டம் பண்ணி சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா அதே விஷயங்கள் நமக்கு நம்முடைய நாட்டிலையும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ ஒரு சோப் தூள் வாங்குறோம், இல்ல நான் சர்ஃப் எக்ஸல் வாங்க மாட்டேன், நான் இந்த பவுடர் வாங்கிக்கிறேன், சரி வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்து அந்த ஒரு கம்பெனில அவங்க தயாரிக்கிற கம்பெனி, போன் கம்பெனி, நான் இந்த போன் வாங்க மாட்டேன், அந்த போன் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதையே வாங்கினாலும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு சில நஷ்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அப்படி இது பண்றோம். இப்போ இங்கேயும் நம்ம அந்த பொருட்கள்லாம் அவைலபிளா தான் இருக்கும் இல்லையா, இல்ல வேற ஊர்ல இருந்தும் அவைலபிளா தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம இங்க பயன்படுத்துற இந்த வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா, இந்த சமூக வலைத்தளங்கள் பார்க்கும்போது அது ஃபேஸ்புக்கா இருந்தாலும், இன்ஸ்டாகிராமா இருந்தாலும், இல்ல இந்த யூடியூபா இருந்தாலும், இது வந்து உலகமயமாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்தை வச்சுதான் நம்மளுடைய இந்த சோசியல் இஷ்யூஸையும் நம்ம வெளியே கொண்டு போற மாதிரியான நிலைமைய அவங்க ஏற்படுத்திட்டாங்க. எப்படி ஆங்கிலத்தை இந்த உலகம் பூரா அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்களோ, இப்ப நம்மளால அந்த ஆங்கிலத்தை விட்டுட்டு நம்மளால படிக்க முடியாதோ இல்லையா, நம்மளே என்ன சொல்றோம், இருமொழி கொள்கை அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலம் கண்டிப்பா வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ எதுக்குன்னா அவங்க சில விஷயங்களை உலகமயமாக்கிட்டாங்க. சோ அதை நம்ம தவிர்த்துக்க முடியாது. எப்போ நம்மளால அதை தவிர்த்துக்க முடியும்னா, இப்ப சைனா இருக்கு. இப்ப சைனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எந்த சோசியல் மீடியாவும் கிடையாது. அவங்களுக்குன்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சோசியல் மீடியாஸை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. சோ அதுல மட்டும்தான் சீடர்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய கருத்துக்களை வெளியே பதிவிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கும் போது அவங்களுக்கு அங்க ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நமக்கு இங்க ஆப்ஷனும் கிடையாது. நம்ம அதை தவிர்த்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே நேரத்துல இங்க நமக்கு அதை தவிர்த்துக்கிட்டா வேற என்ன விஷயம், வேற என்ன நம்ம வந்து மீடியாக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட வேற ஆப்ஷனும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த யூடியூப்லயும் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதான் நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளுடைய கருத்துக்களை வெளியே பதிவிட வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம சொல்ல போனா இந்த இஸ்லாமோபோபியா இருக்கு இல்லையா, இந்த இஸ்லாமோபோபியாவை நல்லா வெளியே கொண்டு வந்து பரப்பி தவறான ஒரு கருத்தை இஸ்லாமியர் மேல கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கிறது இந்த சோசியல் மீடியாஸ் தான் இல்லையா. சோ அந்த சோசியல் மீடியாஸ் மூலியமா தான் நம்மளுடைய கருத்தை நம்ம வெளியே எடுத்து வைக்க முடியும். இல்ல இதுல இஸ்லாத்துல இது இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு நம்ம தயங்கிட்டு இருந்தோம்னா நம்மளால நம்மளுடைய அந்த எதிர்கருத்தை வெளியே கொண்டு வந்து வைக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஆலிம்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்குள்ள வராங்க. அதுல ஹராமானதை நம்ம கொண்டு வரக்கூடாது. இது என்னுடைய சேனல் அப்படின்னு இருந்தா இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சரிங்களா? என்னுடைய சேனலுக்குள்ள நான் ஒரு மியூசிக்கை கொண்டு வரேன், நான் ஒரு டான்ஸை கொண்டு வரேன், நான் ஒரு அலங்காரத்தை கொண்டு வரேன்னா அது நான் பண்ற தப்பு. அப்படி ஒரு யூடியூப் சேனலை நான் வைக்க கூடாது. அதை தவிர எனக்கு மேல அதை நடத்துறவங்க இஸ்லாத்திற்கு எதிரானவங்களா நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? அவங்க என்னுடைய கருத்துக்களை வந்து இதுல மாத்துறது இல்லை. எந்த ஒரு இப்போ நடத்தக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவங்களும் ஒரு இஸ்லாமிய சேனலுக்குள்ள வந்துகிட்டு என்னுடைய வாய்ஸ் அவங்க கட் பண்றாங்களா, இது பண்றாங்களா, கிடையாது. அவங்க நம்மள பேசதான் விடுறாங்க. அதுல இப்ப நான் ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி வேற யாரை பத்தியாவது பேசி அவங்க ஏதாவது சொன்னாதான் அவங்க அதை கட் பண்ணுவாங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா? எத்தனையோ சோசியல் மீடியாக்கள்ல இஸ்ரேலை பத்தியும் அமெரிக்காவை பத்தியும் என்ன பண்றாங்க, தரகுறைவா தாறுமாறா அவங்க பண்ற தவறுகள் எல்லாம் எடுத்து வச்சு விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா. சோ ஏன்னா
அந்த அந்த ஒரு சுதந்திரத்தை இந்த சோசியல் மீடியா கொடுத்துதான் இருக்குது. நம்ம வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இஸ்ரேல்காரங்க அமெரிக்காக்காரங்களுடைய தயாரிப்பு அப்படிங்கிறதுனால நம்ம இங்க அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி தான் பேசணும் அப்படிங்கறது அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கருத்தை எடுத்து வெளியே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பொது உடைமையான ஒரு விஷயமா தான் ஆக்கியிருக்கு. இது பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ். அவங்க பண்றது ஒரு பிசினஸ். எப்படி ஒரு போனை விற்கிறாங்களோ, எப்படி ஒரு பொருளை விற்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் மூலியமா அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நீங்க இதைதான் பேசணும், இதைதான் பேசக்கூடாதுன்னு அவங்க வந்து கட்டளை போடல. சரிங்களா? அதை நம்ம பேசும்போது சில பேர் வேற நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து கண்டென்ட் எடுத்தோம்னா அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கலாமே தவிர இவங்க வந்து நம்மள எதுவும் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி இப்போ அவங்க யார கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களோ அந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவா நம்ம எத்தனையோ சேனல்கள்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப அதுக்கெல்லாம் ஏதாவது தடை வருதா? கிடையாது. அதையும் வந்து காட்டிட்டு தான் இருக்கு. எதையுமே வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சி போகும்போது அந்த அதாவது அமெரிக்கர்களுடைய இஸ்ரேல்காரங்களுடைய அதிகபட்சமான அந்த முகம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு அவங்க அஞ்சும் போதுதான் அதை என்ன பண்ணுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களே தவிர அதை தவிர மத்தபடி நம்ம என்ன பண்றோம், சாதாரணமா நம்மளுடைய விஷயங்களை எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ நம்ம அதனால வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இதை இவங்க தயாரிச்சுட்டாங்க, இவங்க நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ சவுதி அரேபியாக்காரங்க வந்து என்ன பண்றாங்க, சவுதியில வந்து பப்பு கிளப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அது ஹலால் ஆயிடுமா இஸ்லாத்துல? இஸ்லாமியர்கள் பண்ணதுனால அது ஹலால் ஆயிடுமா? கிடையாது இல்லையா? சோ இஸ்லாமியர்கள் பண்றாங்களா இல்ல இஸ்லாமியர்கள் அல்லாதவங்க பண்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்தோ, இது தாவா சேனலா இல்ல இது வந்து ஒரு விளையாட்டு சேனலா அப்படிங்கிறத பொறுத்தோலாம் இங்க ஹராம் ஹலால் இது வந்து மாற போறது கிடையாது. இது எதுனா நம்ம என்ன விஷயங்களை அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அது ஹராமா ஹலாலான்னு தீர்மானிக்கப்படுது. இப்போ இப்படி சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நம்ம மட்டும்தான் இஸ்ரேல்காரங்களையும் அமெரிக்காக்காரங்களையும் சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அவங்க மிடில் ஈஸ்ட் நாடுகளை சார்ந்து வாழலையா? அவங்களுடைய உதவி இல்லாம இவங்க இவ்வளவு பெரிய சர்வாதிகார படைத்த நாடா அவங்க வந்து இருக்க முடியுமா? இல்ல மற்ற நாடுகள் தான் கேட்கிறேன். இன்னைக்கு இங்க ஆளுகின்ற இந்த கட்சி இருக்கு இல்லையா, பிஜேபி கட்சி, எவ்வளவோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான வேலைகளை பண்ணலாம். ஆனா அங்க அடிச்சாங்கன்னா அந்த மிடில் ஈஸ்ட்ல உள்ள நாடுகள், இன்னைக்கு ஈரான்ல ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் மூலியமா இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு நடக்குமா, வைக்க முடியாதான்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? இல்லையா? ஒரு சிலிண்டரை வாங்க முடிஞ்சுச்சா? சோ எத்தனை பேர் வீட்டுல எத்தனை நாள் வந்து சிலிண்டர் தள்ளி போய் அதை வாங்க முடியாம இருந்து எத்தனை பேர் ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு பிரச்சனை, எத்தனை விலைவாசி உயர்வு, நகை விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, நம்ம வாழ்ற வாழ்க்கையே ஆடி போயிடுச்சா இல்லையா? கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம வந்துட்டு அவங்கள்த வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அப்ப இங்க இஸ்லாமியர்களோடதே தான் மத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, பாலஸ்தீனர்களுடைய வழிய பத்தி தெரியாம அந்த இஸ்ரேல பத்தியும் அமெரிக்கா நடத்துற அந்த அட்டூழியங்களை பத்தியே தெரியாம இருந்த பல மனிதர்கள் இந்த போருக்கு பிறகு இஸ்லாமிய நாடுகளுடைய வலிமை என்ன, பாலஸ்தீனர்களுடைய வலி என்ன, இந்த இஸ்ரேல் அமெரிக்கா இவங்க பண்ற அநியாயம் என்ன அப்படின்னு என்னது இந்த சோசியல் மீடியாலயே வந்து எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. சோ எல்லாருமே எல்லாரையும் தான் சார்ந்து இருக்கும். அல்லாஹும் அவனுடைய தூதரும் வெளிப்படையா சொன்ன அந்த ஹராமானது இருக்கு இல்லையா, அந்த ஹராமானதை தவிர நம்மளுடைய மன இச்சைக்காக நம்ம செய்யற செயல்கள்ல நம்ம என்ன பண்றோம், ஹலாலான விஷயத்திலேயே தவறான விஷயங்களை நம்ம புகுத்துனா கண்டிப்பா அந்த ஹலாலான விஷயமும் ஹராமான விஷயமா மாற முழு சான்ஸ் இருக்கு. அதே நேரத்துல நமக்கு இது ஹராம் இல்ல ஆனா இது ஹலாலா இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்திற்குரிய விஷயத்த நம்ம எப்படி கையாளுறோமோ அதை வச்சு என்னவாகுது, அந்த விஷயம் ஹலாலாவும் மாறலாம் ஹராமாவும் மாறலாம். சோ இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஒரு கருவிதான். அந்த கருவியை நம்ம சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தினா தவறுகள் ஏற்படும். அதுல இருக்கிற தவறுகளை நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு போன் எடுத்துக்கிறோம்னா அந்த போன்ல என்னென்ன தவறான விஷயங்கள் வருதோ அதெல்லாம் தவிர்த்துக்கணும். அதுக்கு மேல நம்ம தலைக்கு மேல வந்து என்ன வந்து நான் தவிர்த்துக்கிற அந்த ஒரு செகண்ட்ல கூட ஒரு ஆட் வந்துருது இல்ல ஒரு சீன் ஏதாவது வந்துருது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம நம்மளுடைய கண்ட்ரோல்ல அது இல்லை. அதனால அது நம்ம மேல தவறு ஆகாது. சரிங்களா? அதே நேரத்துல நாம எந்த விஷயத்த நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு சமூக வலைத்தளங்கள்ல நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதிகமா பயான் பார்க்கக்கூடியவங்களா இருந்தா அந்த பயான் தான் வரும் இல்லையா? நம்ம அதிகமா இப்போ நல்ல ஒரு ஸ்பீச் எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பீச் தான் வரும். நம்ம அதிகமா சினிமாவை பார்க்கக்கூடியவங்களா தான் சினிமா தான் வரும். நம்ம அதிகமா விளையாட்டை பார்க்கக்கூடியவங்களா இருந்தா அந்த விளையாட்டு தான் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமா வரும். நம்ம அரசியலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தா அரசியல் தான் வரும். அதனால நம்மளுடைய அந்த கருவியை நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா
ஒருவேளை யூடியூப் நடத்துறவங்க இல்ல இந்த மாதிரியான சோசியல் மீடியால இருக்கவங்க அவங்களுடைய சேனல்ல ஹலாலான விஷயங்களை மட்டும் பார்த்து பார்த்து பண்ணுனா நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹராமான விஷயங்களை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்க்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள் வரும்போது அதெல்லாம் தவிர்த்துட்டு ஹலாலான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த ஹராமான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். இதை தவிர நம்ம மேல திணிக்கப்படுற எந்த விஷயத்துக்கும் நம்ம பொறுப்பாளரா ஆகவே முடியாது. அதனால இது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இதுக்குள்ள வர ஆடு பத்தி கேக்குறாங்க. அடுத்து இதுல வர சம்பாத்தியம் இருக்கு இல்லையா, அதை பத்தி கேக்குறாங்க. அடுத்து இதுல கொடுக்குற விளம்பரங்களை நம்மளா அதாவது நடத்துறவங்க கொடுக்குற விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, இதை பத்தி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு இதுவே கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதனால இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நேர் வழியையும் அளிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.